வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு விரைவில் வழமைக்கு திரும்பாவிடில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்கிறார் அயித் நிவாட் கப்ரால். பாகிஸ்தான் இலங்கைக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கியது. கொச்சிக்கடை புனித அந்தோணியர் ஆலய வளாகத்தில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டன. பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை விடுத்த வேண்டுகோள் மட்டக்களப்பு மக்களால் புறக்கணிப்பு. DNA அடிப்படையிலான முதல் கோவிட் தடுப்பூசிக்கு இந்தியாவில் அனுமதி. தொடர்பான முதன்மைச் செய்திகள். அனுசரணை. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தனது காப்புறுதி பத்திர உரிமையாளர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1 பில்லியனுக்கும் அதிகமான காப்பீட்டு இழப்பீட்டினை வழங்குகிறது. நாட்டில் மேலும் 2785 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்று உறுதியான மேலும் 2785 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,84,597 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 2580 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,23,390 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6,985 என அதிகரித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்கள் மற்றும் குணமடைந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 54,222 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு விரைவில் வழமைக்கு திரும்பாவிடில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என இராஜாங்க அமைச்சர் அயித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். கோவிட் தாக்கத்தை கருத்தில் கொண்டு நாட்டை தொடர்ச்சியாக முடக்கி வைக்க முடியாது. நாடு விரைவாக வளமின்மைக்கு திரும்ப வேண்டும். இல்லாவிடின் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என நிதி மூலதன சந்தை இராஜாங்க அமைச்சர் அயித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கோவிட் தாக்கத்தினை கருத்தில் கொண்டு ஊரடங்கு சட்டம் நாடு தழுவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதார காரணிகளை கருத்தில் கொண்டு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதனால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஏனெனில் பொருளாதார பாதிப்பினை நாட்டு மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு வழியில் எதிர்கொள்ள நேரிடும். கோவிட் தாக்கத்தை கட்டுப்படுத்தி நாட்டு மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. பொருளாதாரம் மற்றும் சுகாதாரம் இவ்விரு துறைகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். பல்வேறு தரப்பினரது கோரிக்கைக்கு அமைய ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் நோக்கம் கிடையாது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டவுடன் கடுமையான முறையில் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்படும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என அயித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். பாகிஸ்தானிடம் இருந்து இலங்கைக்கு மருத்துவ உபகரணங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. கோவிட் சவாலை வெற்றி கொள்ள பாகிஸ்தான் இலங்கைக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கியுள்ளது. இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் முகமது ஷாத் ஹத்தக் இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை அலரி மாளிகையில் சந்தித்து கோவிட்-19 நோயாளர்களின் சிகிச்சைக்கு தேவையான ஒரு தொகை மருத்துவ உபகரணங்களை வழங்கினார். கோவிட்-19 சவாலை வெற்றி கொள்வதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் பாகிஸ்தான் அரசாங்கத்தினால் இவ்வாறு வழங்கப்பட்ட வைத்திய உபகரண தொகுதியில் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட 75 செயற்கை சுவாச கருவிகள், 150 சிபாப் செயற்கை சுவாச கருவிகள் என்பன உள்ளடங்கியுள்ளன. பிராந்திய மட்டத்தில் ஒன்றிணைந்து கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கு பங்களிக்கும் விதமாக பாகிஸ்தான் கோவிட்-19 அவசர உதவியின் கீழ் இந்த மருத்துவ உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் இந்நன்கொடைக்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இரு நாட்டுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை தொடர்ச்சியாக பேணுவதன் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார். அனுசரணை. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தனது காப்புறுதி பத்திர உரிமையாளர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1 பில்லியனுக்கும் அதிகமான காப்பீட்டு இழப்பீட்டினை வழங்குகிறது.
கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலய வளாகத்தில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் குறித்து அரசாங்கம் அதன் பொறுப்பு கூறலையும் கடமைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பேராயர் அறிவித்துள்ள கருப்பு கொடி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தின் வளாகத்தில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன. அத்துடன் உண்மையை மூடி மறைப்பது பாரிய அரசியல் சூழ்ச்சி, உண்மையை கண்டறிய ஒன்றிணைவோம் என்று வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகள் தேவாலயத்தின் வாசற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்தன. இதன்போது ஆலயத்தில் விசேட பிரார்த்தனையும் இடம்பெற்றது. இதேவேளை கொழும்பு பேராயர் இல்லத்திலும் இது தொடர்பான நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் கத்தோலிக்க மதகுருமார்கள் இதில் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் குறித்து அரசாங்கம் அதன் பொறுப்பு கூறலையும் கடமைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பேராயர் அறிவித்துள்ள கருப்பு கொடி போராட்டம் கட்டுவாப்பேட்டிய தேவாலயத்துக்கு அருகில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கத்தோலிக்க ஆயர்கள், பிரதேச மக்கள், கட்டுவாப்பேட்டிய தேவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பிலான முழுமையான விசாரணைகளை பூர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தியும் இது தொடர்பிலான கத்தோலிக்க திருச்சபையின் கடிதத்துக்கு தெளிவாக பதிலளிக்குமாறும் வலியுறுத்தினர். ஜனாதிபதி திமிர் வேண்டாம், மறைக்கப்பட்ட சோயித்யார் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தீப்பந்தங்கள் மற்றும் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், நீர்கொழும்பு மக்கள் சமூக மற்றும் சமாதான அமைப்பு ஏப்ரல் 21 நியாய கோரிக்கைக்கான நிதியம் ஆகியன இணைந்து இன்று இந்த கருப்பு கொடி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். கத்தோலிக்க திருச்சபை அரசாங்கத்துக்கு அனுப்பிய கடிதத்துக்கு அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் பதில் அளித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கத்தோலிக்க திருச்சபையின் கோரிக்கைக்கு முறையாக பதிலளிக்குமாறு வலியுறுத்தியுமே தாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததாக தெரிவித்தனர். நாட்டில் மக்கள் உயிரிழப்பது தொடர்பிலும் காணாமல் போவது தொடர்பிலும் ஒருவரும் கருத்தில் கொள்வதில்லை. 71, 83, 89 ஆண்டுகளில் இடம்பெற்ற யுத்த காலத்தை எடுத்து பார்க்கும் போது 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் மரணித்துள்ளனர். அதேபோன்று காணாமல் போயுள்ளனர். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் இதுவரை தெரியவில்லை. அதேபோன்று நாட்டின் தலைவர்கள் பலர் உயிர் இழந்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாச, விஜயகுமாரதுங்க, லலித் அதுலத் முதலி, காமினி திசாநாயக்க, அதேபோன்று இராணுவத்தில் இருந்த கோப்பைக்கடவு ஆகியோரின் மரணங்கள் தொடர்பிலும் இந்த நாட்டில் யாரும் கேட்கவில்லை. எனினும் கட்டுவாப்பேட்டி, கொச்சிக்கடை, மட்டக்களப்பு ஆகிய தேவாலயங்களில் ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என கத்தோலிக்க திருச்சபை மேற்கொண்டு வரும் முயற்சிகளை தாம் கைவிடப் போவதில்லை எனவும் தெரிவித்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கருப்பு கொடியை ஏற்றுமாறு பேராயர் விடுத்த வேண்டுகோள் மட்டக்களப்பு மக்களினால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஈஸ்டர் தினத்தன்று மட்டக்களப்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் நூற்றுக்கணக்கானோர் உயிர் இழந்திருந்ததுடன் படுகாயங்களும் அடைந்திருந்தனர். இந்த நிலையில் ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என கடந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபை ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் தாக்குதலுக்கு காரணமானவர்களை இதுவரையில் இனம் காண அரசாங்கம் தவறிய காரணத்தினால் சுகார் நடைமுறைகளை பின்பற்றி இன்று நாடு முழுவதும் கருப்பு கொடி ஏற்றுமாறு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள் விடுத்திருந்தார். எனினும் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள எந்த தேவாலயத்திலும் கருப்பு கொடிகள் ஏற்றப்படவில்லை. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்குள்ளான சியோன் தேவாலயத்தில் கூட கருப்பு கொடியை காண முடியவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தீவிரவாத தாக்குதல் சம்பவம் அதன் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை காப்பாற்றும் முயற்சியை தற்போதைய அரசாங்கம் இன்னும் கைவிடவில்லை என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளை திசை திருப்பும் முயற்சியிலேயே அரசு தரப்பு செயற்படுவதாகவும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். අසංගතය පිළිබඳව දක්වපු අවධානය පූර්ව අනාවැකි සියල්ලම සත්ව වෙලා තියෙනවා. දැන් සමහරු මහාචාර්යතුමා අර අලිබෙටි එකතු කරන කණ්ඩායමකුත් ඉන්නවා. එතුමා කියවපුවා ඇහිඳගෙන අර අලිබෙටි එකතු කරන අය ඉන්නවනේ. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலோடு தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியை மறைப்பதற்கான நிகழ்ச்சி நிரலுக்காகவா சில முக்கிய பிரமுகர்கள் மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்தார்கள் என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் தொடர்பில் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்டோர் அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீட மகாநாயக்க தேர்தல்களிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். நாம் அறிந்த சட்டங்களின்படி அவர்களால் அவ்வாறு முறைப்பாடு அளிக்கவோ அல்லது அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடவோ முடியாது. ஜனாதிபதி விசாரணை
விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை சவாலுக்குட்படுத்தியுள்ளதன் மூலம் இவர்கள் ஜனாதிபதி கோட்டாபயவின் அதிகாரங்களையும் சவாலுக்குட்படுத்தியுள்ளார்கள். இந்த சந்திப்பு தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர மற்றும் போலீஸ் மா அதிபர் அறிவார்களா? இது திட்டமிட்ட வகையில் நடந்த சந்திப்பாகவே இருக்கும் என்று தோன்றுகிறது. உயிர்த்தஞாறு தாக்குதல் தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுக்கும் வரையில் அழுத்தங்களை வழங்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உயிர்த்தஞாறு தாக்குதலுக்கு நீதி வேண்டி இன்றைய தினம் கருப்பு கொடிகளை கட்டுமாறு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தனது அலுவலகத்துக்கு முன்பாக கருப்பு கொடியை ஏற்றி வைத்ததுடன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இதன் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து இன்றையோட 28 மாதங்கள் பூர்த்தி அடைகிறது. பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் வேண்டுகோள் ஒன்று வடக்கு கிழக்கிலே மட்டுமில்லை, இலங்கையிலே மட்டுமில்லை, விசேடமாக வடக்கு கிழக்கிலே மட்டும் இலங்கையிலே அனைத்து வீடுகளிலேயும் கருப்பு கொடி ஏற்றுமாறு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதுக்கு அமைவாக நானும் இன்று அந்த நிகழ்விலே கலந்து கொள்றேன். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் என்றது நடந்த நேரத்திலே இதில் பெருமளவு பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் தான். விசேடமாக சொல்ல வேண்டும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஜியோன் தேவாலயத்திலே 31 பேருக்கிட்ட இறந்தவங்க, அதிலே 15 பேருக்கிட்ட 18 வயது குறைந்தவர்கள். இவர்கள் எல்லாம் என்ன தவறை செய்தார்கள் என்றதுக்கு நாங்கள் விடை கேட்கத்தான் வேண்டும். அதையும் விசேடமாக நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதியின் ஒரு விசேட உரை என்று சொல்லி ஒரு நகைச்சுவை படம் ஒன்று ஒரு 10 நிமிடத்துக்கு மேலதிகமாக அவர் ஓட்டியிருந்தார் நேற்றைய தினம். இந்த அரசாங்கமானது மக்களுடைய நலன் கருதி சிந்திக்காத அரசாங்கம் என்றதுக்கு அந்த உரையை விட வேற எதுவுமே தேவையில்லை. ஏனென்றால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே மொத்தம் 250 பேருக்கிட்ட தான் இறந்திருந்தவர்கள். ஆனால் தற்பொழுது நாட்டில் 7000 பேருக்கிட்ட கொரோனா தொற்றினால் நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த நாட்டில் ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் எங்களுடைய வெளிநாட்டு கடன்களை கட்ட வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய வியாபாரங்களை பாதுகாக்க வேண்டும், நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பாதுகாக்க வேண்டும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாரே தவிர நாட்டு மக்களுடைய உயிரை பார்க்க வேண்டும் என்று சொன்னது மிகவும் குறைவு. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்துக்கான நீதி இதுவரைக்கும் நடந்த கொல்லப்பட்டவர்கள் இழந்தவர்களுக்கான நீதி இதுவரைக்கும் 13 வருஷம் 12 வருஷம் ஆகியும் இதுவரைக்கும் அந்த நீதி கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அதுக்கு முன்புன காலப்பகுதியிலே எத்தனையோ மத தலைவர்கள் கடத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், இவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது 2018-19ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு மட்டும் 3 வருடத்துக்குள் அந்த நாட்டுக்குள்ளே தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புவது கஷ்டம்தான். இருந்தாலும் பேராயர் அவர்களே இது சாத்தியம் இல்லை என்று நம்புகிறார் என்ற அளவுக்கு தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருந்தார். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் நாங்கள் என்ன நடந்தது என்ன என்றதை நாங்கள் அறிய வேண்டும். நாங்கள் நிச்சயமாக அதுக்காக நாங்கள் குரல் கொடுக்கணும். இதிலேயும் விசேடமாக இன்னொரு விடயம் என்று சொன்னால் பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்களே சொல்றார், நீங்கள் பிடித்திருக்கிறது சின்ன மீன், பெரிய மீன் எல்லாம் வெளியே சுத்துதல். அப்ப இந்த பெரிய மீன் யாரு? அவருடைய கேள்விகள் நியாயமான கேள்விகள். அந்த காரணத்தினால் இன்று ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து 28வது மாதம் பூர்த்தியாக இந்த 8ஆம் மாதம் 21ஆம் தேதி முதல் கடந்த காலத்திலே நான் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் நடந்த அநீதிக்காக குரல் கொடுத்திருந்தாலும் கூட இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் இழந்த உயிர்களுக்கான நீதியை கேட்கும் வரைக்கும் வடக்கு கிழக்கிலே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் இதுக்கு ஒன்று சேர வேண்டும். எனக்கு தெரியும் அரசாங்கத்தோடு இன்று இணைந்திருக்கிற ஒரு சிலருக்கு உண்மையிலே அவர்களை பற்றி விசாரிக்க போனால் அவர்களும் கடந்த காலத்திலே ஒரு சிலர் தவறுகளை செய்திருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். அந்த காரணத்தினால் நீங்கள் கொல்லப்பட்ட நீதி கேட்கறதுக்கு நீங்கள் தயங்கலாம். ஆனால் ஆக குறைந்தது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீடமைப்பு அதிகார சபையின் அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் இழந்த 31 பேரின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 21 பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டது. அந்த 21 வீடுகள் கூட இன்னும் முடிவடையாத நிலையில இருக்கு. தயவு செய்து நீங்கள் அரசாங்கத்தின் கைகூலியாக இருக்கும் நீங்கள் இந்த 21 வீடுகளையாவது முடிச்சு தருமாறு உங்களுடன் நான் அன்பாக கேட்டுக்கொண்டு. நாடு முடங்கியதால் நாட்டின் பல பகுதிகள் விரைச்சோடியுள்ளன. நாடளாவிய ரீதியில் நேற்று இரவு முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரையிலான 10 நாட்கள் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் மாத்திரம் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள அதேவேளை பொதுமக்களை வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியதால் நாட்டின் பல பகுதிகளும் சன நடமாட்டம் இன்றி வெறிச்சோடியுள்ளன. இந்த நிலையில் சன நெரிசல் மிகுந்து காணப்படும் கொழும்பு நகரின் பல பகுதிகளும் ஊரடங்கால் வெறிச்சோடியுள்ளன. கொழும்பு, புறக்கோட்டை, மருதானை, கொட்டாஞ்சேனை போன்ற பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் பூட்டப்பட்டுள்ளன. அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்வோர் மாத்திரம் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பின் பல பகுதிகளிலும் போலீசார் இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிந்தது.
ஊரடங்கால் யாழ்ப்பாண நகரமும் மக்கள் நடமாட்டமின்றி முற்றாக முடங்கியுள்ளது. வீதி தடைகள் போட்டு இராணுவத்தினரும் போலீசாரும் கண்காணிப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் அத்தியாவசிய தேவைகள் நிமித்தம் வெளியில் செல்வோரை தவிர ஏனையோர் போலீசாரால் எச்சரிக்கப்பட்டு வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். வடமராட்சியில் பருத்தித்துறை நகர் மற்றும் நெல்லியடி நகர் என்பனவும் சன நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது. நெல்லியடி மற்றும் பருத்தித்துறை நகரில் உள்ள மருந்தகங்கள் திறந்து காணப்படுகின்றன. நடமாடும் வியாபாரம் மட்டும் இடம்பெறுகின்றது. வங்கிகளும் மூடப்பட்டுள்ளன. அனைத்து பேருந்து சேவைகளும் முடக்கப்பட்டுள்ளன. வீதி திருத்த வேலைகள் வழமை போன்று இடம்பெறுகின்றன. போலீஸ் மற்றும் இராணுவம் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். மலையக பெருந்தோட்ட நகரங்களின் இயல்பு நிலையும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. நகரிலும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் போலீசார் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மீறி செயற்பட முற்பட்ட சிலர் போலீசாரால் கடுமையாக எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். அத்துடன் முகக்கவசம் அணியாமை உட்பட தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய சிலர் கைது செய்யப்பட்டனர். தோட்டப்பகுதியில் அத்தியாவசிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதோடு தோட்டத் தொழிலாளர்கள் வேலைக்கு சென்றமையையும் அவதானிக்க முடிந்தது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைதியான நிலை காணப்பட்டது. போக்குவரத்து மிக குறைவாக காணப்பட்டதுடன் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டன. வீதி சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தேவையற்ற நடமாட்டங்கள் போலீசார் மற்றும் இராணுவத்தினரால் கட்டுப்படுத்தப்பட்டது. ஏனையின் வீதியுடன் இணையும் வீதிகள் அனைத்திலும் படையினர் நிறுத்தப்பட்டு நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி வருகின்றனர். இங்கு மருந்தகங்கள் தவிர்ந்த வேறு வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் அத்தியாவசிய சேவைகளை தவிர ஏனைய செயற்பாடுகள் முடங்கியுள்ளன. அரசு தனியார் போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. மருந்தகம், வைத்தியசாலை, எரிபொருள் நிரப்பும் நிலையங்களின் செயற்பாடுகள் வழமை போன்று இடம்பெற்று வரும் நிலையில் வீதிகளில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் அனைத்து வியாபார நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதுடன் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் ஒரு சில மருந்தகங்கள் திறக்கப்பட்டன. மரக்கறி வியாபாரிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதுடன் மரக்கறி வகைகள் பழுதடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளனர். முடக்கம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டமும் வெறிச்சோடி காணப்படுகின்றது. மாவட்டத்திலும் சகல வர்த்தக நிலையங்களும் சந்தை தொகுதிகளும் மூடப்பட்டுள்ளன. போக்குவரத்து சேவைகளும் இடம்பெறவில்லை. விவசாய நடவடிக்கைகள், மீன்பிடி நடவடிக்கைகள், மருத்துவ சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஊரடங்கு சட்டம் காரணமாக கிழக்கு மாகாணம் முழுமையாக முடங்கியுள்ளது. அத்தியாவசிய சேவைகள், ஆடை தொழிற்சாலைகள், விவசாய நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் தவிர்த்த ஏனைய அனைத்து சேவைகளும் முடக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாநகரம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் பொது போக்குவரத்துகளின் சேவைகளும் நடைபெறவில்லை. இதே நேரம் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினை மீறிய வகையில் செயற்படுவோரை கண்டறியும் வகையில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் இன்று காலை முதல் விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அனைத்து வீதிகளிலும் போலீசார் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினை மீறுவோரை கண்டறியும் செயற்பாடுகளை முன்னெடுத்ததுடன் சட்டத்தினை மீறி செயற்படுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. பெட்ரோலிய கூட்டுத்தாபன முன்னாள் தொழிற்சங்க தலைவரை கைது செய்யுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி போலீஸ் மாதிபரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. நாட்டில் எரிபொருள் இருப்பு இன்மை ஏற்பட போவதாக போலி பிரசாரத்தை செய்த எதிர்க்கட்சியுடன் தொடர்புடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபன முன்னாள் தொழிற்சங்க தலைவரை கைது செய்யுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி போலீஸ் அதிபரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏற்பட்ட சன நெரிசலுக்கு எதிர்க்கட்சியினரே காரணம் என பொதுஜன முன்னணியின் உறுப்பினரும் துறைமுக அமைச்சருமான ரோஹித அபயகுணவர்த்தன கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். நேற்றைய தினத்தில் முழு நாட்டிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வாகன வரிசை இருந்தது. இதற்கு காரணம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் தொழிற்சங்கத்தில் இருந்த ஓய்வு பெற்ற ஒருவர் வெளியிட்ட கருத்தாகும். எண்ணெய் இல்லை என்று தெரிவித்தார். குறிப்பிட்ட நாட்களுக்கு மாத்திரமே எரிபொருள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டதால் தான் நேற்று சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. எனினும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு பொறுப்பான அதிகாரி ஒரு மாதத்திற்கும் தேவையான எண்ணெய் களஞ்சியத்தில் இருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவம் செய்கின்ற குறிப்பிட்ட நபர் எதற்காக அவ்வாறு போலி பிரச்சாரத்தை செய்தார்? நாடு கோவிட் தொற்று நெருக்கடியில் உள்ள நிலையில் நாட்டிற்கு ஒரு போதும் இழைக்கக்கூடாத ஒரு விடயத்தையே செய்திருக்கின்றார். டெல்டா தொற்றின் அச்சுறுத்தல் இருக்கின்ற நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் இருந்து தொற்று ஏற்பட்டு வீடு திரும்புகின்ற அனைவருக்குமான பொறுப்பை யார் ஏற்க வேண்டும்? எதிர்க்கட்சியும் அவர்களால் வழிநடாத்தப்படுகின்ற குறிப்பிட்ட தொழிற்சங்கவாதியுமாகும். குறிப்பிட்ட நபரை கைது செய்யும்படியும் அவர் விடுத்த அறிவிப்பு குறித்து விசாரணை செய்யுமாறும் போலீஸ் மாதிபரிடம் வலியுறுத்துகின்றேன். யாரால் இந்த அறிவிப்பு வெளியிடச் செய்தது என்பது குறித்து விசாரணை அவசியம். இது அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடு என்பது போல தீவிரவாத செயற்பாடுமாகும்.
அரசாங்கத்துக்கு எதிரான அலையை ஏற்படுத்துகின்ற ஷமன் ரத்னபிரிய, ரவி குமுதேஷ், வசந்த சமரசிங்க ஆகியோர் 3 வாரங்களுக்கு முன் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்த போது அவர்கள் தோல் மேல் கை வைத்து சந்தோஷமாக போராட்டங்களை வழிநடாத்தினார்கள். அவர்கள் மூவரும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள். இவர்கள் இன்று நாட்டை மூடியமை விஞ்ஞான ரீதியாக அல்ல என்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட எதிரணியினரை இவர்களை வழிநடாத்துகின்றனர். நாளை அல்லது வரும் நாட்களில் விவசாய உற்பத்திகளுக்கு, மரக்கறிகளுக்கு, பழங்களுக்கு விலை இல்லை என்றும் விற்பனைக்கு வழியில்லை எனவும் கூறுவார்கள். நாட்டை மூடியமையினால் நெருக்கடி என்றும் கூறுவார்கள். அவ்வாறு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை நெறிப்படுத்துவார்கள். தொழிற்சாலைகளை ஒரு மாதத்திற்கு மூடி வைத்து பொருளாதாரத்தை முடக்கினால், இறக்குமதிகளை செய்ய முடியாமல் போனால் அதனூடாக எதிர்க்கட்சியினர் மகிழ்ச்சியடைய காத்திருக்கின்றனர். அரசியல் வாயிலாக இவ்வாறு அசாதாரணமாக செயற்படுபவர்களுக்கு நாட்டு மக்கள் தேர்தல் வருகையில் சிறந்த பாடத்தை புகட்டுவார்கள். බොහොම පැහැදිලිව මේ අය කරන්න වෙන කිසිම දෙයක් නෙවෙයි ආණ්ඩු විරෝධී රැල්ලක් හැදීමේ වගකීම. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேவையான எரிபொருள் போதியளவு கையிருப்பில் உள்ளதாக அரசாங்க அதிபர் கானா மகேஷன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று பொதுமக்கள் எரிபொருள் நிரப்புவதற்காக வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்பியதை அவதானிக்க முடிந்தது. எனினும் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பிராந்திய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தரவின்படி யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேவையான எரிபொருள் போதியளவு கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சமடைய தேவையில்லை எனவும் கானா மகேஷன் தெரிவித்துள்ளார். மக்களின் செயற்பாடுகள் மூலம் நாட்டில் கோவிட் நோய் தொற்றுகள் மற்றும் இறப்புகளை குறைக்க முடியும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தற்போது நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை மக்கள் உரிய முறையில் கடைபிடித்தால் அடுத்த 2 வாரங்களில் கோவிட் நோய் தொற்றுகள் மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. சமூகத்தின் மத்தியில் வைரஸ் வேகமாக பரவி வருவதால் கடந்த வாரம் முழுவதும் பதிவான தொற்றாளர்கள் மற்றும் இறப்புகள் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்தார். உயிர்களுக்கும் நாட்டுக்கும் மீள முடியாத பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவின் 10 நாட்களுக்கு பிறகும் கடுமையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை அத்தியாவசிய சேவை வழங்குநர்கள் அதிகாரிகள் வழங்கிய அனுமதியை தவறாக பயன்படுத்தக்கூடாது எனவும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன குறிப்பிட்டார். இலங்கையின் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகளை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி பாராட்டியுள்ளார். நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் பாராட்டத்தக்கது என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி அலங்கா சிங் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் கெகிலி ரம்புக்வெலவுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய சுகாதார அமைச்சராக கெகிலி ரம்புக்வெல பதவியேற்றதன் பின்னர் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரதிநிதி ஒருவரை சந்திப்பது இதுவே முதல் தடவையாகும். அவசர வைத்திய வசதிகளை நாட்டுக்கு வழங்குவது குறித்து உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரதிநிதி இதன்போது கருத்து தெரிவித்தார். அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கலந்துரையாடி பிராணவாயு விநியோகித்தல் குறித்து கவனம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் கிணற்றுக்குள் குதித்து இளம் கர்ப்பிணி தாயொருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் அவரது சடலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய கர்ப்பிணி பெண் ஒருவர் கிணற்றுக்குள் குதித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதனை அடுத்து கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் குறித்த பெண்ணை கிணற்றிலிருந்து மீட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி குறித்த கர்ப்பிணி பெண் நேற்று மரணமடைந்தார். இதையடுத்து அவரது சடலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியா குருமன்காடு பகுதியில் திடீரென மயங்கி விழுந்த வயதான பெண் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சுகாதார பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற நிலையில் நேற்றைய தினம் மாலை மேலும் புதிதாக 29 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டீனா வினோதன் இன்று காலை விடுத்துள்ள கொரோனா நிலவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக வந்தபோது மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 16 தொற்றாளர்களும், சமூகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனைகளின் போது 13 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் முசலி பிரதேச செயலகத்தில் 4 தொற்றாளர்களும், நானாட்டான் பிரதேச சபையில் 2 தொற்றாளர்களும், விடுதல் தீவு பிரதேச வைத்தியசாலையில் 2 தொற்றாளர்களும், தலைமன்னார் பிரதேச வைத்தியசாலையில் 2 தொற்றாளர்களும், மன்னார் ஆடை தொழிற்சாலையில் 2 தொற்றாளர்களும், முருங்கன் தள வைத்தியசாலையில் 1 தொற்றாளர் இவ்வாறு ஆன்டிஜென் பரிசோதனை மூலம் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 356 கொரோனா தொற்றாளர்களும், இவரிடம் மாத்திரம் 1380 தொற்றாளர்களும், மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக 1397 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் தற்போது வரை 13 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளது எனவும் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை வடக்கு சுகாதார பணிமனையினால் 62 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையில் 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கல்முனை வடக்கு பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. பரிசோதனைகளில் குருந்தியடி சுனாமி தொடர்மாடி குடியிருப்பில் 8 பேருக்கும், கல்முனையில் 4 பேருக்கும், பெரிய நீலாவணையில் 3 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கல்முனையில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீள்குடியேறி வசித்து வரும் ரெட் கிராஸ் தொடர்மாடி குடியிருப்பில் ஏற்கனவே 26 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாக இருந்த நிலையில் இன்று 47 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையில் மேலும் 8 பேர் தொற்றுக்குள்ளாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கல்முனை வடக்கு பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஆர் கணேஸ்வரன் தலைமையிலான பொது சுகாதார பரிசோர்கள் மற்றும் குடும்பநல உத்தியோகஸ்தர்கள் அடங்கிய குழுவினர் பிரதேசத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்முனை, பாண்டிருப்பு, பெரிய நிலாவணை, சேனைக்குடியிருப்பு, துறைவந்தியமேடு, நற்பெட்டி முனை ஆகிய கிராமங்களில் ஏற்கனவே கொரோனா தொற்றாளருடன் தொடர்புபட்டவர்கள், சுயதனிமைப்படுத்தலில் இருந்தவர்கள், தூரடங்களில் இருந்து வருகை தந்தவர்கள் என பலதரப்பட்டவர்களுக்கும் தொடர்ச்சியாக ஆன்டிஜன் மற்றும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்தியத்தில் 117 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார பணிப்பாளர் ஜி சுகுணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மரணங்கள் சம்பவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே கல்முனை கடற்கரை பிரதேசங்களில் நேற்றிரவு தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி நடமாடியவர்களுக்கு கல்முனை தெற்கு பொது சுகாதார வைத்தியர் AHM அஷ்மி தலைமையிலான சுகாதார குழுவினர் ஆன்டிஜன் பரிசோதனை மேற்கொண்டிருந்தனர். எவ்வாறாயினும் கல்முனை பிராந்தியத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் மரணங்களும் அதிகரித்து வருவதன் காரணமாக மக்கள் அனாவசியமாக வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் முறையான சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுமாறும் சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டம் மஸ்கலியா பொது சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் சுமார் 8000 பேருக்கு 1ஆம் மற்றும் 2ஆம் தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக உதவி பொது சுகாதார பிரதேச வைத்திய உத்தியோகஸ்தர் வைத்தியர் MHM இர்ஷாட் தெரிவித்துள்ளார். 30 வயதுக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு 2வது தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் நோர்வுட் சிங்கள மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. இதில் மக்கள் மிகவும் ஆர்வமாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டனர். குறித்த பொது சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் இதுவரை சுமார் 1800 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடு முடக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் ஃபைசர் கொரோனா தடுப்பூசியின் ஊரடங்கால் வாழ்வாதாரங்களை இழந்துள்ள குடும்பங்களுக்கு நிவாரண கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் தமது வாழ்வாதாரங்களை இழந்துள்ள குடும்பங்களுக்காக நிவாரண கொடுப்பனவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 2000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளதாக நிதி அமைச்சின் செயலாளர் SR ஆட்டிக்கல தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக நாடு முடக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தலா 5000 ரூபாவை மாதாந்த நிவாரண கொடுப்பனவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவது தொடர்பில் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் NMM சித்ரானந்தாவினால் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெளிவார அமைச்சின் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு காரணமாக வெளிவார அமைச்சகம் தமது சேவைகளை மட்டுப்படுத்தியுள்ளது. இந்த காலகட்டத்தில் வெளிவார அமைச்சகத்தின் தூதரக பிரிவுகள் அவசர தேவைகளுக்காக மட்டும் அதன் சேவைகளை மட்டுப்படுத்தியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நேற்றிரவு 10 மணி தொடக்கம் 30ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருந்து பொருட்களின் விலைகள் திடீர் அதிகரிப்பு. 60 வகையான மருந்து பொருட்களுக்கான ஆகக்கூடிய சில்லறை விலையை நிர்ணயித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சினால் கடந்த 19ஆம் தேதி குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் 4 வகையான வைத்திய உபகரணங்களுக்கும் ஆகக்கூடிய சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள கலைஞர்கள் உட்பட பல நாட்டு கலைஞர்கள் இணைந்து சூம் வழியாக நடாத்திய நிகழ்வு உலக சாதனையாக பதியப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவிட் நிதியத்திற்கான நிதியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அது மட்டும் அன்றி கோவிட் அசாதாரண காலகட்டத்திலும் விரிவரங்க நிகழ்கலையின் ஊடாக கலைமணி மதுரை சுனா முரளிதரனின் நெறியாள்கையின் கீழ் பல நாட்டு கலைஞர்கள் கலந்து கொண்ட நடன நிகழ்வு நடாத்தப்பட்டது. இந்த உலக சாதனை நடன நிகழ்வில் மட்டக்களப்பினைச் சேர்ந்த நிருத்திய கலாலய ஆசிரியரும்
முனைவர் பட்ட ஆய்வாளருமான திருமதி வசந்தி நேரு உட்பட அவருடைய மாணவிகள் 14 பேரும் பங்கு கொண்டனர். இந்த நடன நிகழ்வானது கின்னஸ் உலக சாதனை பதிவேட்டில் பதியப்பட்டு மீண்டும் உலக சாதனை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழாவில் உலக புகழ் பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கின்னஸ் சாதனை முயற்சிக்காக சுமார் 10,000 நடனக் கலைஞர்கள் நடேசனுடைய புகழை விளக்கும் வண்ணம் நடேச கௌரவத்தினை ஒரே நேரத்தில் நடனமாடினார்கள். இதில் பல்வேறுபட்ட இந்திய மாவட்டம், மாநிலம், நாடுகளில் இருந்தும் பல நடனக் கலைஞர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இந்நிகழ்வினை பத்மா சுப்பிரமணியம் ஆரம்பித்து வைத்தார். பல நாடுகளில் இருந்தும் பங்கு பெற்றிய மாணவர்களுள் எமது இலங்கை திருநாட்டில் இருந்து மட்டக்களப்பு மண்ணிலிருந்து திருமதி வசந்தி நேரு அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் நிருத்திய கலாலய ஆசானாகிய வசந்தி நேரு உட்பட அவர்களுடைய 6 மாணவர்கள் பங்கு கொண்டு உலக சாதனை பெற்ற மண்ணுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்திருந்தனர். கிளிநொச்சி நெத்தலியாற்று பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அப்பகுதியில் வசிக்கும் ஒரு சிலர் நெத்தலியாற்று படுக்கையை முற்றுமுழுதாக அழித்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்மடு குளத்தில் பிரதான நீர்ப்பாயும் பகுதியான நெத்தலியாற்று பகுதியில் பல வருட காலமாக சட்டவிரோதமான முறையில் அப்பகுதியில் வசிக்கும் ஒரு சிலர் நெத்தலியாற்று படுக்கையை முற்றுமுழுதாக அழித்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக பல அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு செல்வது மட்டுமே நடைபெறுகின்றது எனவும் எந்த அதிகாரிகளும் உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மழை காலங்களில் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் மணல் அகழ்பவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி இப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் இயந்திரம் மூலம் மணல் அகழ்ந்த குற்றச்சாட்டில் ஜேசிபி இயந்திரம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு நகரில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக நாடு முடக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் வீடுகளுக்குள் முடக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மக்கள் நடமாட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முடக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் நபர் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அனாவசியமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் கோரப்பட்டுள்ளனர். பொகவந்தலாவ பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 100 மதுபான போத்தல்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட வேளை பொகவந்தலாவ பகுதியில் விற்பனைக்காக சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 100 மதுபான போத்தல்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொகவந்தலாவ போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய பொகவந்தலாவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சாந்த பண்டார தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது பொகவந்தலாவ சீனாக்கலை பிஸ்பிரிவு பொகவந்தலாவ நகரம் சீனாக்கலை பூசாரி பிரிவு ஆகிய பகுதிகளில் இருந்தே 100 மதுபான போத்தல்கள் மீட்கப்பட்டன. இதன்போது 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டம் செங்களடி பதுளை வீதியில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்களடி பதுளை வீதியின் காயங்குடா சந்தியை அண்மித்த பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கியதில் பண்ணையாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். தம்பானம் வெளி கொடுவாமடு பிரதேசத்தைச் சேர்ந்த 6 பிள்ளைகளின் தந்தையான 44 வயதுடைய தங்கராசா ஸ்ரீராஜ் ஜெயம் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் செங்களடி பகுதியில் உள்ள ஒருவரிடம் மாடுகளை விற்பனை செய்த பணத்தை பெறுவதற்காக துவிச்சக்கர வண்டியில் செங்களடி பிரதேசத்தை நோக்கி பயணித்த போது பற்றைக்காட்டு கரையில் வைத்து யானை தாக்கியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. PCR மற்றும் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் கரடியனாறு போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.